கடலும் கிழவனும் பை எர்னஸ்ட் ஹெமிங்வே. பகுதி 4. அவனும் அவ்வாறே செய்தான். அந்த மீன் ஒருமுறை சுண்டி இழுத்த இழுப்பில் கிழவன் குப்புற விழுந்து விட்டான். கண்ணுக்கடியில் ஒரு கீற்று காயம். கன்னத்தில் இரத்தம் வழிந்தது. மோவாய்க்கு வரும் முன்பே அது உலர்ந்து உறைந்தது. தன் தோளிலிருந்த சாக்கை மெதுவாய் நகர்த்தி கயிற்றின் உறுத்தலை வேறு பகுதிக்கு மாற்றியவாறே படகின் பின்பலகையில் சாய்ந்து கயிற்றின் சுண்டல்களையும் படகின் ஓட்டத்தையும் கவனமாய் கண்காணிக்கலானான். அந்த மீன் ஏன் இப்படி குதித்தது? ஒருவேளை மலை போன்ற அதன் முதுகில் கம்பி நூல் கிழித்து சறுக்கியதோ? என்னமோ, என் முதுகுவலியை விட அதன் முதுகுவலி அதிகமானதா? எப்படி இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய மீனானாலும் சரி, முடிவில்லாமல் இப்படகையும் இழுத்து கொண்டு அதனால் ஓட முடியாது. இனி தடை ஒன்றுமே இல்லை. தேவையான கயிறுகள் இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு வேறென்ன வேண்டும்? மெதுவாக தனக்குத்தானே, மீனே, நான் சாகும் வரையில் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டான். அதுவும் என்னைப் போலவே காத்திருக்கும். வெளிச்சம் வரட்டும். விடியும் முன் குளிர் அதிகம். உஷ்ணம் ஏற தன் உடலை படகு பலகையில் உரைத்து கொண்டான் கிழவன். அது சமாளிக்கும் வரையில் என்னாலும் சமாளிக்க முடியும். முதல் வெளிச்சத்தில் தூண்டிற்கயிறு நேராக தொங்கிக் கொண்டிருந்தது. படகு மெதுவாய் நகர்ந்து கொண்டிருந்தது. சூரியனது விளிம்பு வெளிப்பட்டதும் வெளிச்சம் கிழவனது வலத்தோள் மேல் விளையாடியது. வடக்கு நோக்கி போகிறது மீன் என்றான். நீரோட்டம் கிழக்கு நோக்கி செல்ல வேண்டும். அந்த மீன் நீரோட்டத்தோடு போனால் நல்லது. அது களைத்து விட்டதற்கு அடையாளம் என்றெல்லாம் அவன் நினைத்தான். சூரியன் உதைத்த பிறகும் மீன் களைத்ததாக தெரியவில்லை. இன்னும் நீரோட்டத்தின் குறுக்கேதான் நீந்தியது. ஒரே ஒரு நல்ல செய்தி, கயிறு சாய்ந்திருந்தது. எனவே மீன் ஆழத்தை விட்டு மேலே வந்து மிதக்க வேண்டும். இதனாலேயே அது துள்ளி குதிக்கும் என்று கூற முடியாது. எனினும் குதித்தாலும் குதிக்கலாம். தெய்வமே, அது குதிக்கக்கூடாது, விட்டு பிடிக்க வேண்டிய கயிறாய் இருக்கிறது என்றான். ஒருவேளை கயிற்றை கொஞ்சம் சுண்டி இழுத்தால் வலி எடுத்து அது துள்ளினாலும் துள்ளலாம். இப்பொழுது நல்ல பகல் வெளிச்சத்தில் அது துள்ளி குதிக்கட்டும். அதன் முதுகுப்புறம் உள்ள செதிலில் பைகளில் காற்று நிரம்பட்டும். அப்புறம் சாவதற்காக கூட அது ஆழத்திற்கு போக முடியாதல்லவா? கயிற்றை இழுக்க முயன்றான். மீன் சிக்கியது. முதல் இதுவரையில் நெட்டு நெறித்திருந்தாகையால் இன்னும் இழுத்தால் முறுக்கு அவிழ்ந்து போகலாம். தன் முதுகில் கயிறு முறுக்கின் நெறித்த தன்மையை உணர்ந்தான். இதற்கு மேல் அவனால் இழுக்க முடியாது. நான் தூண்டிலை அசையவிடக்கூடாது. ஒவ்வொரு அசைவும் தூண்டிற் கொக்கியின் கிழிசலை அதிகமாக்கும். அது துள்ளி குதிக்கும்போது தப்பினாலும் தப்பிவிடலாம். எதற்கும் சூரியன் வந்தாயிற்று. அதன் ஒளியும் சுகமாயிருக்கிறது. சூரியனை நேருக்கு நேர்க்காக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தூண்டிற்கயிற்றின் கடலின் மஞ்சி நாணல்கள் சுற்றி கொண்டிருந்தன. அது நல்லதுதான். ஆனால் கயிற்றின் கனம் அதிகமாகிறது. இரவில் மின்னி மினுக்கியது இந்த நாணற் புற்களே. மீனே, உன்மேல் எனக்கு பிரியமே. உன்னை நான் கௌரவிக்கிறேன். ஆனால் இன்று அஸ்தமனத்திற்கு உன்னை கட்டாயம் கொன்றுவிடுவேன் என்று கூவிக்கொண்டான். அப்படியே நம்புவதால் தவறென்ன என்று எண்ணினான். அப்பொழுது வடக்கிலிருந்து ஒரு சிறிய பாடும் பறவை படகை நோக்கி பறந்து வந்தது. அது சோர்ந்துள்ளதை கிழவனால் உணர முடிந்தது. அது படகின் முன்புற விளிம்பில் உட்கார்ந்தது. அப்புறம் கிழவன் தலைக்கு மேல் சுற்றி சுற்றி வந்தது. பின் தூண்டிற்கயிற்றின் மேல் தங்கியது. உன் வயதென்ன? இதுதான் நீ முதலாக கடலின் மேல் பறப்பதா என்று கேட்டான் கிழவன். அதுவும் அவன் பேசுவதை அறிந்தது போல் அவனை பார்த்து தான் நிற்கும் கயிற்றின் நுண்மையை கவனிக்கவில்லை. மெல்லிய விரல்களால் இறுக பற்றி கொண்டது. கயிறு அசங்கவில்லை. கொஞ்சம் கூட அலுங்கவில்லை.
கயிறில்லாத இரவின் பின் இவ்வளவு களைத்து போகலாமா? பறவைகள் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிவிட்டது என்றான். ஆம், பருந்துகள் அவற்றை துரத்துகின்றனவே என நினைத்தான். வெளிப்படையாக கூறவில்லை. கூறினாலும் அதற்கு அர்த்தமாகாது. பாவம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது பருந்துகளின் பயங்கரத்தை தானாக தெரிந்து கொள்ளும். சின்னஞ்சிறிய பறவை சிறுமியே, நன்கு இளைப்பாறு. பின் வாழ்க்கை உனக்களிக்கும் சந்தர்ப்பத்தை மனிதனைப் போலும் பறவைகளைப் போலும் மீன்களைப் போலும் தைரியமாக ஏற்றுக்கொள் என்று கூறினான். பேசுவது சுகமாயிருந்தது. இரவு குளிரில் இறுகிய முதுகுவலி இப்பொழுது அதிகரித்தது. அதை மறக்க தனக்குத்தானே பேசிக்கொண்டான். சின்ன சிட்டே, வேண்டுமானால் என் வீட்டில் தங்கு. பாய் விரித்து லேசான காற்றில் உன்னை அழைத்துச் செல்ல முடியாததற்கு வருந்துகிறேன். நீ என் நண்பன் என்றான். அப்பொழுது திடீரென்று அந்த மீன் வெளுக்கென்று ஒரு இழுப்பு இழுத்தது. கிழவன் படகின் பலகை மேல் சாய்ந்தான். சமாளித்து கொண்டு கயிறு விடாவிட்டால் கடலில் விழுந்தே இருப்பான். கயிறு அசைந்ததும் பறவை ஓடிவிட்டது. கிழவன் அதை கவனிக்கவில்லை. வலக்கைகளால் கயிற்றை தடவினான். கையில் இரத்தம் வழிவதை கவனித்தான். ஏதோ அவன் வலியை அதிகமாக்கி இருக்கும் என்றான். முறுக்குகள் நெக்கு விடும் அளவுக்கு கயிற்றை இழுத்தான். இனி இழுத்தால் கயிறு அறுந்துவிடும். இதே நிலையில் நிதானமாக சாய்ந்து காத்து கொண்டிருந்தான். இப்பொழுது உனக்கு கஷ்டம், கடவுள் சாட்சியாக எனக்கும் கஷ்டமாதான் இருக்கிறது என்றான். சுற்றுமுற்று பார்த்தான். பறவையை காணோம். அதுவும் துணைக்கு கூட இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அதிக நேரம் தங்கவில்லை. பாவம், கரை தட்டும் வரையில் அதற்கு சிரமம்தான். அந்த மீன் விலகியதில் என் கை வெட்டப்படும் அளவிற்கு நான் ஏன் கவனக்குறைவாயிருந்தேன்? ஒருவேளை நான் அசரனாகிறேனா? இல்லை, அந்த பறவையை நினைத்து கொண்டிருந்தேனா? இனிமேல் வேலையிலே கவனமாக இருப்பேன். ஆமாம், தூணி மீனை உண்டு உடலூரம் குன்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எண்ணினான். பையனும் கூட இருந்தால், அத்துடன் கொஞ்சம் உப்பும் இருந்தால் தேவலை என்று உரக்க கூறினான். தூண்டிற் பாரத்தை இடது தோளிற்கு மாற்றிவிட்டு அதி ஜாக்கிரதையாக மண்டியிட்டு பலகை மேல் சாய்ந்து தன் காயம்பட்ட கையை தண்ணீரில் முழுக்கினான். இரத்தம் வழிந்தோடி உறைந்தது. படகு நகரும் தண்ணீரின் சலசலப்பு இதமாயிருந்தது. மீனின் வேகம் குறைந்துவிட்டது. இன்னும் சிறிது நேரம் உப்பு நீரில் தன் கையை அமுக்கி கொண்டிருக்க அவனுக்கு ஆசைதான். எனினும் அந்த மீன் மறுபடியும் விழுக்கினால் என்ன செய்வது? எனவே எழுந்தான். கையை சூரியனொளியில் உலர்த்தினான். இது வெறும் கம்பி நூற்காயமே, ஒன்றும் பிரமாதமாயில்லை. ஆயினும் கைப்பிடியில் அல்லவா காயம்பட்டுவிட்டது. இந்த போராட்டத்தில் தன் கைகளின் அவசியம் அவனுக்கு தெரியும். எனவே அவற்றில் காயம்பட அவனுக்கு விரும்பவில்லை. கை உலர்ந்ததும், ஆம், இப்போதே அத்தூணி மீனை சாப்பிட்டுவிட வேண்டும். என் துடுப்பால் மெதுவாய் எடுத்து சாப்பிடலாம் என்றான். மண்டியிட்டு தூண்டிற்படாமல் லாவகமாய் தூணி மீனை தன்பால் இழுத்தான். மறுபடியும் தூண்டிலை இடத்தோலுக்கு மாற்றி உடற்பாரத்தை இடது கரத்தில் சாய்த்து துடுப்பை அதனிடத்தில் வைத்துவிட்டு ஒரு முழந்தாளால் தூணி மீனை அழுத்தி கொண்டு தலை முதல் வால் வரை 6 நீளத் துண்டுகளாக அறுத்து அவற்றை படகு பலகையில் பரப்பி கத்தியை கால் சட்டையில் துடைத்துவிட்டு மீனின் எலும்பு கூட்டை கடலில் எறிந்தான். முழு மீனையும் என்னால் சாப்பிட முடியாதென்று தோன்றுகிறது என்றான். கத்தியால் ஒரு துண்டை அறுத்தான். இடது கையில் பிடித்திருந்த தூண்டிற் கயிறு கனத்தது. அக்கணத்தில் கை மறுத்துவிட்டது. அதை காண அவனுக்கு அருவருப்பு உண்டாயிற்று. இது என்ன கை? மறுத்து போக வேண்டுமா? போ, வேண்டுமானால் கழுகு கால்களை கொக்கியாய் விடு.
அதனால் உனக்கு யாதொரு நன்மையும் ஏற்படாது என்றான். வா, மீனை சாப்பிடு என்றவாறே சரிந்துள்ள தூண்டிற்கயிற்றை நோக்கினான். மீனை உண்டால் தான் கைக்கு பலம் வரும். பல மணி நேரம் அம்மீனுடன் போராடுவது கையின் குற்றமா? அதற்கு பலம் வேண்டாமா? இன்னும் பல மணி நேரம் போராட வேண்டுமே. எனவே இந்த மீன் உணவு அதற்கு சக்தி தரட்டும். ஒரு துண்டு வாயில் போட்டுக்கொண்டு மெதுவாய் மென்று சுவைத்தான். ருசியாயிருந்தது. நன்றாக மென்று சாப்பிடு. அதன் சத்தை எல்லாம் உன் உடலில் ஊறட்டும். கொஞ்சம் எலுமிச்சம் பழமும் உப்பும் இருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் என்ன செய்வது? கையே இப்பொழுது எப்படி இருக்கிறது? உனக்காக இன்னும் சாப்பிடட்டுமா என்று சாவென விரைத்து சாம்பிய தன் கையை பார்த்து கேட்டான். மற்றொரு துண்டையும் உண்டு தோலை துப்பினான். எப்படி இருக்கு? இதற்குள் சொல்ல முடியாது என்று மறுபடியும் தன் கையுடன் பேசினான். இன்னொரு முழு துண்டை வாயிலிட்டு மென்றான். நல்ல இரத்த கொழுப்பு நிறைந்த மீனினது கடற்பன்றி கிடைத்திருந்தால் இனிப்பாயிருக்கும். எனினும் இதிலுள்ள சத்து அதில் கிடையாது. காரியத்தில் கண்ணாய் இருக்க வேண்டுவதுதான் முக்கியம். கொஞ்சம் உப்பாவது இருந்தால். இல்லை, வெயிலில் இந்த துண்டுகள் உலருமோ அழுகுமோ தெரியாது. எனவே பசித்தாலும் பசிக்காவிட்டாலும் முழுவதையும் சாப்பிட்டு விட வேண்டும். மீனும் அமைதியாகத்தானே இருக்கிறது. ஆம், முழு மீனையும் தின்று தயாராகிறேன். கையே, பொறுமையாக இரு. உனக்காக தான் இதை செய்கிறேன். அந்த பெரிய மீனுக்கும் ஏதாவது உணவு கொடுத்தால் நல்லதுதான். அதுவும் என் சகோதரனே. எனினும் அதை கொன்றே ஆக வேண்டும். அதற்கு எனக்கு சக்தி வேண்டும் என அகல் போன்ற அத்துண்டுகள் யாவற்றையும் தின்றான். நிமிர்ந்து நின்றான். கால் சட்டையில் கையை துடைத்து கொண்டான். இப்பொழுது கையே, நீ கயிற்றை விட்டுவிடலாம். உன் விரைப்பு தீரும் வரை நான் என் வலக்கையாலேயே சமாளித்துக் கொள்வேன் என்று இடக்காலால் கயிற்றை இழுத்து கொண்டு முதுகுவலி தெரியாதபடி பலகை மேல் சாய்ந்தான். கை விரைப்பு நீங்க கடவுள் தயை செய்யட்டும். ஏனெனில் அந்த மீன் என்ன செய்ய போகிறதோ தெரியாது. அந்த அமைதியாக இருந்தது. நிதானமாக ஏதோ திட்டம் போட்டு வேலை செய்கிறது. ஆமாம், அதன் திட்டம் என்ன? என்ன திட்டம்? அதுவும் பெரிய மீன். அதற்கேற்றபடி என் திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். குதித்து கும்மாளமிட்டால் அதை கொன்றுவிடலாம். அதுவோ சும்மா இருக்கிறது. அதனுடன் நானும் சும்மா இருக்கத்தான் வேண்டும். கால் சட்டையில் தேய்த்து மறுத்து போன கைக்கு சூடேற்ற முயன்றான். மெதுவாய் விரல்களை விரிக்க பார்த்தான். முடியவில்லை. வெயிலேற ஏற அது தானாக திறக்கலாம். அல்லது உண்ட தூணின் மீன் சத்து ஜீரணமானதும் உறுதி பெற்று விரியலாம். அவசியமானால் என்னானாலும் சரி, விரல்களை விரித்தே தீருவேன். ஆனால் இப்பொழுது பலவந்தமாக அவ்வாறு செய்ய நான் விரும்பவில்லை. அது தானாக திறக்கட்டும். நேற்றிரவு அதை ரொம்ப சிரமப்படுத்திவிட்டேன். கடற்பரப்பை கண்ணால் அளந்தான். தன் தனிமையை உணர்ந்தான். கடலின் கரிய ஆழத்தில் ஒளி கண்ணாடி துண்டுகள் போல் பளபளப்பதை கண்டான். அசைவற்ற கடலின் அதிசயமான ஊஞ்சலாட்டத்தையும் உணர்ந்தான். மேகங்கள் கவிந்து பருவக்காற்று தயாராகிறது. வான விளிம்பில் மறைந்தும் வெளிப்பட்டும் காட்டு வாத்துகள் பறக்கின்றன. கண் உள்ளவனுக்கு கடலின் தனிமை இல்லை. கடல் நடுவில் கரை காணாத சமயங்களில் சிலர் பயப்படுவது அவனுக்கு தெரியும். புயலடிக்கும் மாதங்களில் அந்த பயம் நியமானதே. ஆனால் புயல் மாதங்களில் புயலில்லாத காலமே வலையர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாட்களாகும். பல நாட்களுக்கு முன்பாகவே புயல் தன் வருகையை வானப்பரப்பில் பல குறிப்புகளை காட்டி அறிவித்துவிடும். கடலிடையே இது சர்வ சகஜமானது. கரையில் நிலத்தில் இருப்பவர்களுக்கு இது தெரியவதில்லை. அங்கும் மேகக்கூட்டங்களில் ஏதாவது மாறுதல் இருக்கத்தான் இருக்க வேண்டும். எப்படியானாலும் இது புயல் வரும் நேரமல்ல என்றெல்லாம் எண்ணினான். வானத்தில் வெண்மேகங்கள் உறைபனி படலங்கள் அடுக்கியது போல பறந்திருந்தன.
அவற்றின் மேல் இழை முகில்கள் சிதறி சிலிர்த்தன. மென்மையான மேகப் பஞ்சுகள். இந்த பருவநிலை உன்னை காட்டிலும் எனக்கே அதிக உதவியானது என்று மீனிடம் கூறினான். அவனது இடது கையில் விறைப்பு அப்படியேதான் இருந்தது. எனினும் அவனை அறியாமலே மெதுவாய் விரல்களை விரித்து கை கால் மறுத்து போவது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை தன் உடலே தனக்கு துரோகம் செய்வதாக நினைத்தான். அஜீரணத்தால் வாந்தி எடுப்பது மற்றவர்களுக்கு அருவருப்பாயிருக்கும். தனிமையில் கை கால் பிடித்து கொள்வது ஒருவனை தன்னைத்தானே அருவருக்க செய்தது. பையன் இருந்தால் கையை பிடித்துவிட்டு சரிப்படுத்தி விடுவான். இல்லை, அது தானாக சரியாகிவிடும். இப்பொழுது தன் வலது கையால் கயிறு இழுக்கப்படுவதையும் நீரில் அதன் சரிவு மாறுவதையும் அவன் உணர்ந்தான். முன்பக்க கயிற்றின் மேல் சாய்ந்தவாறே இடது கையை துடையில் ஓங்கி தட்டி கொண்டான். தூண்டில் வரி மேல் நோக்கி எழுந்தது. அது மேலே வருகிறது. கையை சரியாய் விடு, தயாராயிரு என்று கூறிக்கொண்டான். தூண்டில் வரி மெதுவாய் நிதானமாய் மேல் நோக்கி வந்தது. கடல் பரப்பு பெதுங்கியது. மீன் வெளிப்பட்டது. இல்லை, வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அதன் முதுகிலிருந்து ஜலம் வழிந்தது. காலை ஒளியின் அதன் ஊதா நிற உடலும் தலையும் ஒளிவிட்டு பிரகாசித்தன. அகன்ற செம்மஞ்சட் செதில்கள் மினுமினுத்தன. பந்தடிக்கும் துடுப்பு போன்ற பெரியதாய் நீண்டு ரேசர் போன்று கூரான அதன் வாலும் வெளிப்பட்டது. இவ்வாறு உடல் முழுவதையும் நீர்மட்டத்திற்கு மேல் தூக்கிய அது நீர் முழுகி நிபுணர்களைப் போல் தலை கீழாக தண்ணீரில் மறுபடியும் ஆழ்ந்தது. தூண்டிற் கயிறும் துண்ணென்று தோய்ந்து சரிந்தது. அது படகை காட்டிலும் 2 அடி நீளமானது என்று தனக்குள் கூறிக்கொண்டான். கயிறு வேகமாக சரிந்தாலும் நிதானம் தவறவில்லை. அந்த மீனும் பயப்படுவதாக தெரியவில்லை. கயிற்றை 2 கைகளாலும் பற்றி இறுக்கி பிடித்தான். இல்லாவிடில் கயிற்றை இழுத்து கொண்டு அது அறுத்தாலும் அறுத்துவிடும். மிக பெரிய மீன். என் பலத்தை அது உணரும்படி செய்ய வேண்டும். அது தன் வலிமையை அறியக்கூடாது. நான் அந்த மீனாயிருந்தால் இப்பொழுது என்ன செய்வேன்? ஏதாவது அருந்து உடையும் வரையில் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தால் அதை கொல்லும் மனிதனுக்குள் மூளை அதற்கு கிடையாது. எனினும் அது மேன்மையானதே, வலிமை மிக்கதே. கிழவன் எத்தனையோ பெரிய மீன்களை பார்த்திருக்கிறான். 1000 பவுண்ட் எடையுள்ள மீன்களையும் கண்டிருக்கிறான். 2ஐ பிடித்தும் இருக்கிறான். ஆனால் தனியாளா அல்ல. இப்பொழுது கரை காணாத கடல் நடுவில் கண்டும் கேட்டிராத மகா பெரிய மீனொன்று தன்னந்தனியாக போராடுவதென்றால், அதுவும் அவனது இடக்கை கழுகு கால்களைப் போல் மடங்கி முடங்கியிருக்கும்போது, கை சரியாகிவிடும். வலது கைக்கு உதவியாக வந்துவிடும். இந்த விவகாரத்தில் 3 சகோதரர்கள். என் கைகள் 2ம் மீனொன்றும் எப்படியோ கை சரிப்பட்டுதான் ஆக வேண்டும். மறுத்து போவது அதன் மதிப்புக்கே இழிவானது. இப்பொழுது மீனின் வேகம் குறைந்துவிட்டது. பழையபடியே மெதுவாய் போகிறது. அது ஏன் அப்படி குதித்தது? ஒருவேளை தான் எவ்வளவு பெரியவன் என்பதை எனக்கு காட்ட விரும்பியதோ? எப்படியாலானால் என்ன, அதை நான் பார்த்தாயிற்று. நான் எப்பேரிப்பட்ட மனிதன் என்பதை அதற்கு காட்ட வேண்டும். ஆனால் என் மறுத்து போன கையை அது கண்டுவிட்டால் கூடாது. என்னை பெரியவன் என்றே அது நினைக்க வேண்டும். நானும் பெரியவனாகவே இருப்பேன். நான் அந்த மீனாயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். என் பிடிவாதத்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் தவிர அதை வெற்றி கொள்ள என்னிடம் வேறென்ன உண்டு? படகு பலகை மேல் சௌகரியமாக சாய்ந்து கொண்டான். உடம்பு வலியை சமாளித்து கொண்டான். மீன் நிதானமாக நீந்தியது. கீழ்காற்றில் கடற்மேற்கடலாய் ஒரு சிறு கடல் நுரைக்க கொந்தளித்தது. நடுப்பகலில் இடது கையின் மரமரப்பு நீங்கியது. மீனே, உனக்கு கேடுகாலந்தான் என்று தோளிலிருந்த சாக்குகளை சரிப்படுத்தி கொண்டான். சௌகரியமாய் இருந்தது. ஆனால் வலியும் குறையவில்லை. எனினும் வலிப்பதை அவன் ஒப்புக்கொள்ள தயாராயில்லை. நான் பெரிய பக்திமான் அல்ல. எனினும் அம்மைப்பாராகிய கடவுளையும்
கன்னி மேரியையும் 10 முறை கூப்பிட தயார். இந்த மீனை பிடித்தே ஆக வேண்டும். பிடித்தால் கோப்ரே கன்னியம்மன் கோவிலுக்கு யாத்திரை செய்வேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று கூறிக்கொண்டான். மெதுவாக தோத்திரங்களை முணுமுணுத்தான். சோர்வினால் மறதி ஏற்படும் போது மந்திரங்களை வேகமாக தட்டி கொண்டு போவான். கடவுளை காட்டிலும் கன்னிமேரியை கூப்பிடுவது சுலபமாயிருப்பதாக அவன் நினைத்தான். கருணை நிறைந்த கன்னிமானே வாழ்க. கடவுள் உன்னுடனே இருக்கிறான். பெண்களின் முதல்வியான பெண் தெய்வம் நீயே. உன் கருவிலுள்ள கனியான இயேசுவே மனிதர்களுக்கு புனிதமானவர். புண்ணிய மரியத் தாயே, கடவுளின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக வாழ்விலும் மரணத்திலும் பிரார்த்தனை செய். ஆமேன் என்று பின்னும் புனித கன்னியே